அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். நடந்து கொண்டிருப்பது டிசம்பர் மாதமா டிசாஸ்டர் மாதமானே தெரியலங்க. பிரபல நடிகர் இருக்காரு பாருங்க, அனுமோகன். அதாங்க படையப்பா படத்துல பாம்பு புத்துல கைவிட்ட கடிச்சிராதாங்களா அப்படின்னு கேட்பாரு. அனுமோகன் சொன்ன பல விஷயங்கள் பழிக்குமோன்னு மக்கள் அச்சப்படுறாங்க. ராவண தேசமே இருக்காது, டிசம்பர்ல மூழ்கி போகும்னாரு. பெஞ்சல் புயலின் போது இலங்கை முழுக்க தண்ணீரில் மிதந்ததை நாம பார்த்தோம். தற்போது இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது வானாட்டு என்ற ஒரு நாடு, ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு தீவு. அங்க போர்ட் வில்லா என்ற பகுதியில் சக்தி வாய்ந்த 7.3 ரிக்டர் ஸ்கேலில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி அலர்ட் விட்டுருக்கிறாங்க. மணிப்பூர்ல 3.7 ரிக்டர் ஸ்கேல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சைக்ளோன், பெருமழை, பெரும் வெள்ளம், வரலாறு காணாத கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கிற போது ஒருவேளை அனுமோகன் சொன்னதெல்லாம் பழிச்சிருமா என்று பலரும் கேட்கிறாங்க. இன்னொரு தரப்பு அனுமோகன் சொல்றதையெல்லாம் நம்ப வேண்டாம், அவர் சித்தர் பாடல்னு சொல்றாரு, அதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அனுமோகன் மட்டும் கிடையாது, நாஸ்ட்ரடமஸ் புகழ்பெற்ற பிரெஞ்சு நாட்டில் இருந்த வரலாற்றை முன்கூட்டி கணித்த மாபெரும் அறிஞர். 5 நூற்றாண்டுக்கு முன்பே அவர் மறைந்துட்டார். ஆனால் அவர் ப்ரொஃபசிஸ் இன்னமும் பழகுதுன்றாங்க. கழுகு தேசத்துல 2 வானுயர்ந்த கட்டிடங்களை உலோக பறவை இடிக்கும்னு அவர் சொன்னதாகவும் அது இரட்டை கோபுர தாக்குதலை குறித்து சொன்ன ப்ரொஃபசின்றாங்க. பாபா வாங்கா பல்கேரியா நாட்டை சேர்ந்த இதே போல ப்ரொஃபசி. அந்த பாபா வாங்காவோ நாஸ்ட்ரடமஸோ சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்றுதான். 2025 என்பது ஒரு பொட்டன்ஷியல் அப்போகாலிப்ஸுக்கான ஒரு ஆண்டு. அதாவது ஆல்மோஸ்ட் இறுதி நாளை நெருங்கிவிடும் இந்த உலகம். இதுவரை பார்க்காத பெரும் அழிவுகளை பார்க்கும் என்று பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2025 பிரெடிக்ஷன்ஸ் என்ன? வெறும் ப்ரொஃபசி மட்டும் கிடையாது, சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியாக என்னென்ன நடக்க போகுது, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2024 விட 2025 இன்னும் பயங்கரமா இருக்குமன்ற பயம் இருக்குல்ல. இதை தடுக்கணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அட்வான்ஸ் பிளானிங் பண்ணிட்டா போதும். எப்பேற்பட்ட அன்சர்டனிட்டியில இருந்தும் நம்ம தப்பிக்க முடியும். நம்ம லைஃப் எடுத்துக்கங்க, நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலியோட நிலைமை என்ன, இந்த இடத்துலயும் ஒரு அட்வான்ஸ் பிளானிங் நீங்க பண்ணணும். அதன் பெயர் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். நமக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட நம்ம குடும்பத்திற்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், அவங்களுடைய பினான்சியல் எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு வராது. அதை உறுதிப்படுத்துவது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஏர்லி பேர்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மாசம் வெறும் 600 to 700 per month கட்டினா போதும். நம்ம குடும்பத்திற்கு எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் தெரியுமா? அப் டு 2 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். சரி, இது எங்க போய் எடுக்கிறது? இதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்ல இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி உங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய பாலிசிலாம் அப்படியே வரிசையா வரும். அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற பாலிசி நீங்க எடுத்துக்கங்க. 24/7 கிளைம் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்ல, டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் தராங்க. அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கான டிஸ்கவுண்டும் காத்திருக்கு. சோ இதற்கு மேல தாமதிக்காதீங்க, உடனே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம 2025 பிரெடிக்ஷன்ஸ் பத்தி இன்னும் டீடைல் பண்ணி பேசலாம். சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நினைச்சுக்காதீங்க, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அமைப்பு ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க. இந்த சிஎஸ்சியினுடைய ஆய்வின்படி 2024ல ஆல்மோஸ்ட் 93% ஆஃப் டேஸ், 93 விழுக்காடு நாட்கள் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை பார்த்துருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஜான்வரி வாக்கில் ட்ரையஸ்ட் பீரியடை விட்னஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1901ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன்ஸை பார்த்ததா சிஎஸ்சி ஒரு ஆய்வுல சுட்டி காட்டுறாங்க. ஒரு ட்ரையஸ்ட் மந்த்தையும் இப்பதான் பார்த்துருக்காங்க, கோல்டஸ்ட் மந்த்தை விட்னஸ் பண்ணிருக்காங்க, ஹெவி ரெயின்ஃபால இந்தியா விட்னஸ் பண்ணிருக்கு, நிறைய சைக்ளோன் சேஞ்சஸ், லைட்னிங், இப்படி டிசாஸ்டர்ஸ் அதிகமாக நடந்ததையெல்லாம் எடுத்து வைத்து 2023 விட 2024 அதிகமான இயற்கை பேரழிவுகளை சந்தித்த ஒரு ஆண்டாக பதிவு செய்திருக்கிறாங்க சிஎஸ்சி என்ற அமைப்பை சார்ந்தவங்க. என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்? ஹீட் வேவ்ஸ், அதாவது அதிகமான வெப்ப காற்று வீசி அந்த வெப்பம் தாங்காமல் மக்கள் சுருண்டு விழுந்து மாண்டு போவது. கோல்டு வேவ்ஸ், நச்சு குளிர் காரணமாக மக்கள் சாகுது. டெல்லியில வீசக்கூடியது நச்சு குளிர். குளிர் காத்து தானே அப்படின்னு என்ஜாய் பண்ண முடியாது, அங்க இருக்க பொல்யூஷன் காரணமாக அந்த குளிர் குத்தம். பொல்யூஷனுக்காக லீவ், அதாவது தீபாவளிக்கு லீவ் விடுவாங்க ஸ்கூலுக்கு, பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க பசங்களுக்கு, பொல்யூஷனுக்காக டெல்லியில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. அந்த அளவுக்கு ஹீட் வேவ்ஸ், கோல்டு வேவ்ஸ் நிறைய வரும்னு சொல்லப்பட்டது, அது வந்திருக்கு. சைக்ளோன்ஸ், லைட்னிங், ஹெவி ரெயின்,
ஃப்ளட்ஸ். பெஞ்சால் புயல் எடுத்துக்கங்க, சென்னையை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையில் ஒரு பேய் மழை கொட்டுச்சு, தென் தமிழகத்தில் நல்ல மழை கொட்டுச்சு. டிசாஸ்டர்னா அது வட தமிழ்நாடு தாங்க. இப்போது அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில அந்த பாண்டிச்சேரியில கடலூர்லாம் மிக மிக அதி கனமழை கொட்டி அவங்க சந்தித்த இன்னல்ங்கிறது வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் நாம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திருவண்ணாமலையில ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும்னு அந்த சிசிடிவி விஷுவலை பார்க்கும் போதே நெஞ்சு பதறுது. ஒரு பெரும் மலை அப்படியே மண்ணு சரிந்து அந்த மலையடிவாரத்தில் இருந்த அந்த வீட்டில் இருந்த ஒரு குடும்பத்தோடு அப்படியே இறந்து போனாங்க. அந்த அந்த இடிபாடுல மாட்டி பேரிடர் மீட்புத்துறை போய் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல, அப்படியே குழந்தைகளோடு இறந்து போனாங்க. ஸோ ஃப்ளட்ஸ் மட்டும் கிடையாது, லேண்ட்ஸ்லைட்ஸும் நிறைய நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 9 to 10 months ஆஃப் 2024லயே எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்ததை இந்த அமைப்பு சுட்டி காட்டுறாங்க. ஓவராலா பார்க்கிற பொழுது இந்தியாவுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 3000 உயிரிழப்புகளும் கிட்டத்தட்ட 1.8 MHA லேண்டும் 80,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் மிகப்பெரிய டேமேஜ் இந்த இயற்கை பேரழிவுகளால சந்தித்திருப்பதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. தமிழ்நாடு தவிர இந்தியாவில் அதிகமாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முகம் கொடுத்ததுன்னு பார்த்தா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா 2 மாநிலங்களை சொல்லலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பெருமதியான அந்த அவங்களினுடைய லேண்டா இருக்கட்டும், விவசாய நிலமா இருக்கட்டும், வீடுகள்லாம் இழந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கிற பொழுது 2025 ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதற்கு முன்கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்முடைய முதல் ப்ரெடிக்ஷனே என்னன்னா மிகப்பெரிய அளவில் ரேடார்ஸை கொண்டு இந்த 2025 வைப்பாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் வெறும் வானிலை செய்தி என்பது நியூஸ்ல கடைசியில் வரக்கூடிய பகுதியா இல்லாம பிரேக்கிங் நியூஸாவே இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி விட்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வானிலை செய்திகள் வெதர் ரிப்போர்ட் என்பதே பிரேக்கிங் நியூஸா வரும் என்பதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்ததே இல்லை, ஆனா இனி வரும். ஸோ இந்த 2025 என்ன பண்ண போறாங்கன்னா டோப்ளார் வெதர் ரேடார் நெட்வொர்க். இந்த டோப்ளார் வெதர் ரேடார் நெட்வொர்க் என்பது வானிலை மாற்றங்களை, கிளைமேட் கண்டிஷன்ஸை முடிந்த அளவிற்கு துல்லியமாக முன்கூட்டி கணிக்கக்கூடிய ஒரு ரேடார் நெட்வொர்க். இந்த டோப்ளார் ரேடார் நெட்வொர்க்கை இந்தியா முழுக்க இந்த 2025 இவங்க எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 3100 பிளாக்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த வெதர்ஸ் எல்லாம் கணிக்க. அது 7000 பிளாக்காக மாற்ற முடியும். ஆல்ரெடி 3100 இடங்கள்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னா அது அப்படியே டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் 2.5 மடங்கு ஏற்றி 7000 பிளாக்ஸா மாற்ற முடியும் என்பது இந்த வருஷத்தினுடைய சயின்டிபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. அதே போல 660 மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் அக்ரோ மெட்ரலாஜிக்கல் யூனிட்ஸ், டிஏஎம்யூன்னு சொல்லுவாங்க, மாவட்ட அளவிலான விவசாயத்திற்கு தேவைப்படுற மெட்ரலாஜிக்கல் யூனிட்ஸ் கொண்டு வர்றாங்க. இது ஆல்ரெடி சில மாவட்டங்கள்ல இருக்கு, அது இன்னும் இன்க்ரீஸ் செய்யப்படும் என்பதை சுட்டி காட்டுறாங்க. சரி, வானிலையை பொறுத்த வரைக்கும் 2025 கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ப்ரெடிக்ஷன் என்பதை விட அவேர்னஸ் என்று கூட நம்ம சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துல கபடி வேர்ல்டு கப் இந்தியா நடத்த போறாங்க. பிப்ரவரி மாசத்துல டெல்லிக்கான ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு பொறுத்த வரைக்கும் அதுல பெரியார் அவர்களினுடைய பேரன் EVK இளங்கோவன் அவர்கள் தவறிட்டாரு. அவருடைய மகன் தவறின பிறகு ஒரு இடைத்தேர்தலில் ஈரோட்டில் அவர் நின்று எம்எல்ஏ ஆனாரு. அவரும் மறைந்துட்டார் உடல்நல குறைவினால. அதனால ஈரோட்டுக்கு ஒரு இடைத்தேர்தல் வருமா பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் சார்ந்து ஒரு பரபரப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. எந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறினாலும் 6 மாசத்துல அங்க இடைத்தேர்தல் நடத்தணும்னு ஒரு ரூல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நினைவு சரியா இருந்தா மேக்ஸிமம் 6 months நடத்தணும். ஆனா இன்னொரு 1.25 வருஷத்துல சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் காத்திருக்காம நம்ம லெட்ஸ் கோ அப்படின்னு இந்த எலெக்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் 15th ஜூன்ல இருந்து 15th ஜூலை வரைக்கும். ஸோ அதுவும் ஒரு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பரபரப்பான காலகட்டமா இருக்கும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசத்துல ஏசியா கப் நடைபெறும். எப்போதுமே இந்த ஏப்ரல் மாசத்துல IPL பரபரப்பு பீக்ல இருக்கும். IPL என்பது ஒரு பெரும் வணிகமா மாறிடுச்சு. அந்த 2.5 மாசம் IPL தான் பிரதானம். IPL இல்லனா IPL சார்ந்து விவாத நிகழ்ச்சிகள், IPL சார்ந்து வர்ணனை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். இது முடிந்த உடனே அக்டோபர் 2025 ஏசியா கப் நடைபெற போகுதுங்க. இந்தியா தான் அதை கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும் ஆசியாவுக்குள்ளார சிறந்த துடுப்பாட்ட அணி யார் என்பதற்கான ஒரு முட்டி மோதக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். வேர்ல்டு கப்புக்கு அடுத்து நிறைய அட்டென்ஷனை வாங்கக்கூடிய ஒரு விஷயம். பீகார் மாநிலத்தில் அக்டோபர் நவம்பர்ல ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வருது. ஸோ டெல்லி எலெக்ஷன், ஈரோடு இடைத்தேர்தல், அப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், அதை தொடர்ந்து பீகார்ல எலெக்ஷன் வருது. இது எல்லாமே ரோட் லீடிங் டு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு ரோடா தான் பார்க்கப்படும்.
ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2025 மென்ஸுக்கான ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப்பும் நடைபெற இருக்குங்க. ஸோ கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஹாக்கிலையும் இந்தியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குகேஷினுடைய இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் அவர் மாறியது இந்திய மாணவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. எல்லாருமே ஜெயிச்ச குழந்தைய போட்டி போட்டுப்பாங்களே, அவர் தமிழ் பையன், தமிழ்நாட்டு பையன், இல்ல தெலுங்கு பையன், தெலுங்கானா பையனா ஆல்ரெடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர் அவங்க அப்பாவுடைய பையன், அவ்வளவுதான். எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை இது தூண்டிருக்கு. விளையாட போற பையனை பார்த்து படிக்கிற வயசுல உனக்கு என்ன விளையாட்டு, படிக்கிற இடத்துல என்ன விளையாட்டு, திட்டின காலம் போய் படிப்பு எவ்வளவு முக்கியமோ விளையாட்டும் அவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க. அந்த வகையில் ஹாக்கி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு காலத்துல பீக்ல இருந்தது, நடுவில் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஒரு தியான் சந்த் பீரியட்ல எப்படி ஒரு ரைஸ் இருந்ததோ, எப்படி பஞ்சாபை வந்து மெக்கா ஆஃப் வேர்ல்டு ஹாக்கின்னு ஒரு காலத்துல வர்ணிச்சாங்க, அதே போல ஒரு கம்பேக் கொடுக்கணும். பட் நீங்க வந்து உத்தா பஞ்சாப் படத்திலே பார்த்திருப்பீங்க, போதை பொருளை அறிமுகப்படுத்தி விளையாட்டிலிருந்து மக்களை வந்து மாணவர்களை டிவியேட் பண்ணாங்க. அதையெல்லாம் போய் ஏசியா கப்ல தொடங்கி இந்த மென்ஸ் ஹாக்கிக்கான வேர்ல்டு கப் வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கான மிக முக்கியமான ஒரு ஆண்டாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதை சொல்ல வேண்டிய நம்ம அவசியம் இல்லை. பொலிட்டிக்கலி, ஜியோகிராபிக்கலி, கிளைமேட் சேஞ்சை பார்க்கிற பொழுது சயின்டிபிக்லி நாம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக 2025 இருக்க போகிறது. உங்கள் பார்வையில் அடுத்த வருஷம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோவின் ஆரம்பத்திலேயே நான் சுட்டி காட்டியதை போலவே உங்களுக்கு அப்புறமேட்டு உங்க ஃபேமிலியை நீங்க வந்து பாதுகாக்க கட்டாயமா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அதற்கான லிங்க் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கான நீங்க இன்சூரன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.